ஹலோ, வெல்கம் டு எஸ்டி சேனல். டெல்லியில் 2025 இயரோட ஆட்டோ எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே தெரியும். அதில் எல்லா கம்பெனிலும் அவங்களோட அப்கமிங் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக நெக்ஸஸ் நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அந்த மாடலோட அப்டேட் வேரியன்ட் ஒன்று இருக்கு. அதை தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியன்ட் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த விட பெட்டராக இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன டிஃபரெண்ட், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கு, இதோட பிரைஸ் எவ்வளோ, இது எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் போது, எப்போ டெலிவரி வர போகுது, ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூட்டரில் சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரிலாம் வராது. பவரை பொறுத்த வரைக்கும் 3kWh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP67 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து 100% சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு வாட்டி பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து சாலிடாக 136 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற கால்குலேஷன் படி மைலேஜ் நல்லா தான் இருக்குது. பட் வண்டி டெலிவரி கொடுக்கும்போது தான் இது எந்த அளவுக்கு கொடுக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 5kWh பவர்ஃபுல் BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் மோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிமோட் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது, புஷ் பட்டன் ஸ்டார்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதில் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரன்னிங் டைமில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது இன்கமிங் கால்ஸ் வருது, இல்லை அதாவது இன்கமிங் ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டும். அந்த ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல்ஸும் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஓடிஏவும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஓடி அப்டேட்ஸ் எதுவும் வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து உடனே இன்டிமேஷன் காட்டும். ஹில் ஹோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவைலபிளாக இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட் தான், லென்த்தாக இருக்குது, நல்லா அகலமாகவும் இருக்குது. மேக்ஸிமம் 2-3 பேர் வரைக்கும் போகலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து அகலமாகவும் இருக்குது. நீங்கள் திங்ஸ் லக்கேஜ் இதெல்லாமே வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதாவது மொபைல் ஆப் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் எல்லா இடத்துலையுமே ஒய்ஃபை ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவிட்டியை பொறுத்த வரைக்கும் 16 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் 7 இன்ச்சுக்கு TFT டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிவர்சஸ் மோடு இருக்குல்ல, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது வண்டி ஓடிட்டு இருக்கும்போதோ இல்லை நார்மல் டைம் இருக்கும்போதோ பேட்டரி வந்து லோ ஆகுதுன்னா உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டும். சார்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் சார்ஜ் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனாலும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு அப்படின்னு வரும்போது இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 93 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை லோக்கல்லே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மற்ற யூசேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா விதமான யூசேஜுக்கும் இந்த ஸ்பீடு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். 90 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்பீடு தான். ஸோ பைக்கில் போகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து கொடுக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் டியூயல் ஷாக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கு அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ட்ரம் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 90-90க்கு டியூப்லெஸ் சைஸ் கொடுத்துருவாங்க, பேக்லேயும் அதே சைஸ் தான், அங்கேயும் டியூப்லெஸ் சைஸ் தான். வீல் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுலையுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா பிரைட்டாக நல்லா ஸ்டைலாக இருக்குது. வண்டியோட பேக்கில் டைலைட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து எல்இடி தான். டர்ன் இண்டிகேட்டர் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் கொடுத்து ஆம்பியர்னு கொடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் S டூரிஸ்மோ அப்படிங்கிற மாடலை வந்து நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. அது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் C டைப் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு USB சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டியிலே மொபைலில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம், நார்மல் மொபைல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது. ஸ்பீடோமீட்டர் ட்ரிப்போமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. அது கிளியராக ரீட் பண்ணுற அளவுக்கு. ஸோ டே லைட்லேயும் சரி நைட் டைம் சரி ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிப்போமீட்டர் இருக்குல்ல, எல்லாமே டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில்.
ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபினிஷிங் சரி, மோல்டிங்கு, லுக்கு மற்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது மாதிரியே தான் இருக்குது. பட் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது பெட்டராக தான் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸோடு பார்க்கும்போது அதுவும் எல்லாமே பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த வேரியன்ட் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பெட்டராக தான் இருக்குது அதோட பார்க்கும்போது. ஓவராலாக பார்க்கும்போது மைலேஜும் நல்லா இருக்குது, ஸ்பீடும் நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை. 1 லட்ச ரூபா இல்லை 1,10,000 அந்த ரேட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த வண்டி எவ்வளோ ரேட்டுங்கிறது தெரியும். மற்றபடி வந்து மற்றபடி அந்த வேரியண்டோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் பெட்டராக தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் எஸ் டூரிஸ்மோ. ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. பட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸஸ் மாடலில் ஒரு அப்டேட்டட் வேரியன்ட் லுக்காக சூப்பராக இருக்கார், ஒரு நியூ மாடல் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, யூஸ் ஆகும். இதோட பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு சிட்டி.